Good evening. Welcome to the inner circle meet of MSM. ஸோ நம்ம மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரஸ் அனாலிசிஸ் எல்லாம் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சலாம். இன்னைக்கு அஜெண்டா ஃபார் த டே குளோபல் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சம் இம்பார்ட்டன்ட் செலக்டட் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். கோல்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் Q&A அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலா இப்போ நம்ம அஃப்கோர்ஸ் தெர் வாஸ் நான் வெக்கேஷன் போயிருந்ததுனால நடுவில் ஒரு 1 month ஐ வாஸ் நாட் அவைலபிள். அதனால தான் தெர் வாஸ் அ கேப். அதனால இனிமேல் நம்ம கொஞ்சம் ஆஸ் பர் அவர் ரெகுலர் பிளான் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓவராலா என்ன நிலவரத்தில் இருக்கு குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது முதல் விஷயம் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்ச விஷயம், மார்க்கெட் ஏறதுக்கான காரணம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் situation has come to a kind of a calm situation. So இஸ்ரேல்-ஈரான் வார் அப்படின்றது இப்போ வந்து so it is entered to ceasefire அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட எக்கனாமிக்கல் டேட்டா அப்படின்றதும் ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஜாப் டேட்டா as well as growth ஃபேக்டர். அப்புறம் ஜெரோம் போவெல் யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் அவர் கொடுத்த பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து யூஎஸ் மார்க்கெட்டையும் கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டுறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி when we come to the other parts அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு ரிகார்டிங் நம்ம டேரிஃப் இல்லையா. ஸோ இந்த டேரிஃப் விவகாரம் யூஎஸ் வந்து நெகோஷியேட்டிங் வித் சைனா, நெகோஷியேட்டிங் வித் இந்தியா, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா முடியும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. அதனால நெக்ஸ்ட் வீக்ஸோட பிக் நியூஸ் அப்படின்றது இந்த எனி கன்க்ளூஷன் ஆன் தர் டிஸ்கஷன்றதை நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா தட் இஸ் வெரி பாசிட்டிவ். ஸோ ஓவராலா யூஎஸ் சிச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு ஏறக்குறைய எல்லாமே ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன் தான் இருக்குது. நம்ம இப்போதான் கொஞ்சம் கேப்ல விட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுனால சில ஃபேக்டர்ஸை நான் கொஞ்சம் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஜிடிபி அப்படின்றது ஏறக்குறைய கரண்ட் இயருக்கும் வந்து எல்லாமே இந்த 6.2% to 6.5% அப்படின்றதும் நெக்ஸ்ட் இயர்க்கும் இந்த ரேஞ்ச் இருக்கும்ன்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது கட் பண்ணப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட 50 பேசிஸ் புள்ளிகள் கட் பண்ணப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் நியூஸ். அது கூடவே என்ன பண்ணாங்க, தே ஹவ் ரெடியூஸ்ட் சிஆர்ஆர் 1%. இதுவும் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால இது எல்லாமே பாசிட்டிவா இருந்தாலும் கூட ஒரு நெகட்டிவ் நியூஸும் வெளியில வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்கிங் செக்டார் வந்து கொஞ்சம் இந்த கிரெடிட் ஆஃப் டேக் அப்படின்றது என்ன இருக்கு, ஒரு டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு, சிஆர்ஆர் கட், இது எல்லாமே வந்து பண புழக்கத்தை ஜாஸ்தி பண்ணுது. பேங்க் கையில நிறைய பணத்தை கொடுக்குது. ஆனா அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமையில பேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த கிரெடிட் ஆஃப் டேக் குறையுதுன்றதுனால கூட பணம் இருந்தும் இப்போதைக்கு அது பிசினஸா கன்வெர்ட் ஆகாதோ அப்படின்ற ஒரு டவுட்ல மார்க்கெட் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சு இப்ப திரும்ப ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம். சரி, இப்ப நம்ம நேரா நம்ம நிப்டிக்கு போயிட்டு நிப்டியோட நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐ வில் கம் டு நிப்டி சார்ட் ஃபர்ஸ்ட். ஸோ நிப்டில இருந்து நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிப்டியோட பிஹேவியர் என்னவா இருக்கு அப்படின்றத படிப்படியா நம்ம பார்க்கலாம். நிப்டியோட சார்ட்ல நான் வந்து ஒரு பிக் பிக்சரோட போகலாம் அப்படின்றதுக்காக ஸோ நான் கொஞ்சம் பிக் பிக்சர் அப்படின்றது பார்க்கும்போது இப்போ ஏறக்குறைய ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு, இட் இஸ் இன் அ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது இன்னும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம முக்கியமா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு எங்க வலிமையாக தடுக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வலிமையான தடுப்பு அப்படின்றது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இப்போதைய லைஃப் டைம் ஹை அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு தடுப்பாக தான் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். தெர் வாஸ் அ பிக் அட்டெம்ப்ட், இதை தாண்டதுக்கான ஒரு பிக் அட்டெம்ப்ட் இப்போ வரலாம். இதுக்கு வந்து இன்னும் நிறைய புஷ் தேவைப்படுகிறது. இந்த இடத்தை தாண்டதுக்கு நிறைய புஷ் தேவைப்படுகிறது. அந்த 26,150 26,200
ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். பிக் பிக்சருக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இதை தாண்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது படிப்படியான ஏற்றங்கள் வரலாம். ஸோ பொதுவாகவே நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் 2027-28. ஸோ இந்த பீரியட்ல 32,000 அப்படின்ற ஏரியாவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் முதல் கட்டமா. அதே மாதிரி 2030 அண்ட் 35,000 பிளஸ் இதை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு மினிமம் டார்கெட்ஸா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 40,000 கூட போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆக இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து we are looking into இதை பிரேக் பண்ண பிறகு சொல்றேன். இது வந்து பிக் பிக்சர், நாட் ஜஸ்ட் டுடே டுமாரோ அந்த மாதிரி கிடையாது. ஃபார் நெக்ஸ்ட் 2.5-3 இயர்ஸ் பீரியட் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான அப்வர்ட் மொமெண்டம் அப்படின்றது இதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அதே நேரம் இதனுடைய நிலைமை என்ன? இப்ப நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் கூட இதுல இருக்கிற மாதிரி பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்? இப்ப இந்த இடம் வந்து இங்க தடுக்கப்பட்டு இருக்கு. இது ஒரு ரவுண்டிங் பாட்டமா கூட நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய டார்கெட்டாவே எது கூட வரலாம் அப்படின்றத ஒரு கட்டத்துல பார்க்கலாம். இதனுடைய டார்கெட்டாவே இது எதை அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் இதனுடைய அடுத்த கட்ட டார்கெட் அப்படின்றது 30,500 அப்படின்றது இந்த ரவுண்டிங் பாட்டத்தில். ஆனால் பிரேக் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்னும் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் 30,500 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து நமக்கு பேட்டர்னோட டார்கெட்டாகவும் 30,500 அப்படின்றது ஒரு டார்கெட்டா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நேரம் அடுத்தடுத்து இது எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அடுத்த டார்கெட்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்றத கூட நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அடுத்தடுத்து இது நகர ஆரம்பிக்கும் போது எதை நோக்கி இது போலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஒரு கவனத்துல. ஸோ அடுத்தடுத்த டார்கெட்ஸ் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் லெவல் அப்படின்றது இந்த 35,250. இது வந்து மெல்ல 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 நகரும். பட் பிக் பிக்சருக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து அதனுடைய லாங் டேர்ம் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லாங் டேர்ம் டார்கெட் 35,250. ஓகே, டைம் பீரியட் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ நமக்கு ஒரு லாங்கர் பீரியட் எடுத்துக்கோம். ஸோ 3-4 இயர்ஸ் பீரியட்ல பார்க்கலாம். ஆனா இந்த டார்கெட் இஸ் அச்சீவபிள் டார்கெட். ஓகே, ஸோ நம்ம இமீடியட் டார்கெட் அப்படின்னு சொல்லும் போது இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் 30,500 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி 35,250 அப்படின்றதும் ஒரு டெக்னிக்கல் டார்கெட்ஸ். இது எல்லாமே நம்ம பார்க்கறது நீங்க அதிகபட்சம் ஒரு 4 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த பீரியட்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். 35,000 அப்படின்றது அதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ இது பிக் பிக்சரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதனுடைய க்ளோசஸ்ட் சப்போர்ட் லெவல் என்னவா இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இதனுடைய பார்த்தலாம். க்ளோசஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்றது இப்போ எங்க இருக்கு அப்படின்னு இப்போ பிக் பிக்சர் பார்த்தாச்சு. மேல ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இதை உடைக்கணும். லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு கீழே ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்றதையும் அதை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கன்சாலிடேஷன் அப்படின்ற இந்த ஏரியா தான் மீண்டும் சப்போர்ட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா அப்படின்றத அதை ஹோல்ட் பண்ணுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதுல நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 24,500 லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு 24,500 லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். பட் நமக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எப்போ வரலாம்? டிப் வரும்போதெல்லாம் எங்கிருந்து பவுன்ஸ் ஆகும்? அந்த பவுன்சிங் ஏரியா அப்படின்றது நம்ம இப்போ எங்க எடுக்க போறோம்? It is at 25,000. 25,000 looks a strong support area. So any dip to 25,000, it is a buying opportunity. Buying opportunity. So இப்படிதான் இப்போதைக்கு நம்ம 25,000 பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்க முடிஞ்சிருக்காது? 25,637ல முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ 25,000க்கும் 26,200க்கும் தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மொமெண்டம் பார்க்கணும். ஸோ
இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ட்ரேடிங் ரேஞ்சா எடுத்துக்கிறோம். 25,000 to 26,200 அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு பிக் பிக்சரும் பார்த்துட்டோம். அடுத்தடுத்து என்ன நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல கூட நம்ம போய் பார்க்கலாம். நான் பார்த்தது ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். இதே நம்ம ஃபியூச்சர்ஸ்ல நெக்ஸ்ட் வீக்ல எந்த மாதிரியான ட்ரேடுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஐ வில் கோ டு ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸை நான் கொண்டு வரேன். லெட் அஸ் குயிக்லி லுக் டு ஃபியூச்சர்ஸ். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம ஜூலை கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ தெர் இஸ் அ பிக் கேப் அப். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டை விட இன்னும் கொஞ்சம் வேகமாக மேலே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே சமயம் இதில் வந்து ரொம்ப தெளிவாகவே ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் பார்க்கும்போது நமக்கு 2 இடங்கள் முக்கியமான தடங்கள் இடங்களா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் மார்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே ஃபியூச்சர்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கான ஒரு இடங்கள். ஸோ இப்போதைக்கு இப்போ 25,750 இருக்கு. ஸோ இது மேல ஜம்ப் அடிச்சது அப்படின்னு சொன்னா எங்க முதல் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாவே நான் பார்க்குறேன். எப்போ இட் கம்ஸ் டு 25,965. ஓகே, ஸோ நமக்கு வந்து மேலே வரும்போது 25,970 இது வந்து செல்லிங் ஏரியாவை நான் போடுறேன். செல் at 25,970 and keep the stop loss at 26,010. இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல யோசிக்கலாம். இந்த இடம் வந்து முதல் தடுப்பு. இந்த இடத்த அது போய் வெடிச்சு நமக்கு எப்படி செல்லிங் வாய்ப்பு ஒன்று கொடுக்கும். அதனால இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வீக்கு ஒரு மூவ் வந்ததுன்னா இப்போ 750 இருக்கு இல்லையா, 850 900 இன்னொரு 200 பாயிண்ட் தான். அதுல வந்து நல்ல செல்லிங் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ட்ராங் செல்லிங் எங்க இருக்கு, ஸோ 26,300 இருக்கு. So this also a strong selling area. 26,300 and we can keep a stop loss. ஓகே, இது வந்து பிக் பிக்சர். நான் அதனால இதை வெறும் ட்ரேடிங்காக போடல. இதை வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ நிறைய பண்ணலாம். இந்த வியூவை பேஸ் பண்ணி we can do lot of activities and including option strategies எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஆக எங்க வந்தா செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்றத நான் இங்க போட்டேன். ஒருவேளை கீழே இறங்கி வந்தா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல நான் பார்க்குறேன். ஒருவேளை if there is a dip, ஸோ இங்க நமக்கு அது வந்து வாய்ப்பு கொடுக்கும். ஸோ if there is a dip, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ நமக்கு ஒரு பையிங் வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குது, 25,560. there is a dip, we are a buyer at 25,060. So, and we'll keep a stop loss. நான் 40 பாயிண்ட் வைக்கிறேன். 57. ஸோ இந்த ஏரியா வரும்போது நமக்கு பைக்கான ஒரு வாய்ப்பும், ஸோ மேலே வரும்போது 25,970 செல்லுக்கான ஒரு வாய்ப்பும், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியாவா ஒரு ரேஞ்ச் நம்ம கையில வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங்க்கு பிளான் பண்ணணும். ஓகேங்களா? தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பையிங் எங்க வரும், இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் எங்க வரும் அப்படின்றத நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ரிமைண்ட் யூ, நம்மளுடைய எஸ்எஃப்எல் செஷன் அப்படின்றது மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நடுவில் நான் கேப், நான் ஊர்ல இல்லை, அதனால நான் நடத்தல. இப்போதான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எஸ்எஃப்எல் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃப்ரம் 30th. டைம் வந்து இப்போதைக்கு டைம் வந்து 10 AM to 12 noon இதான் டைமு. ஸோ எஸ்எஃப்எல் வகுப்பு ஏற்கனவே அட்டென்ட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம் பண்ணிட்டு வர்றவங்க தான் நல்லது. எல்லாருமே எம்எஸ்எம் பண்ணிட்டீங்க. அதனால அதில் யாராவது எஸ்எஃப்எல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பிக் பிக்சர் பார்த்துட்டோம். இதை வச்சு என்ன பண்றதுன்றதும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். குயிக்கா பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம்.
So I'm going to take a Bank Nifty. Let me Bank. நான் ஸ்பாட் எடுக்கிறேன். ஸ்பாட் எடுக்கலாமா? ஓகே, டைரக்டா ஃபியூச்சர்ஸே போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்டா நம்ம ஃபியூச்சர்ஸ் போயிடலாம். லைஃப் டைம் ஹைக் வந்தாச்சு இல்லையா? ஜூலை ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் லைஃப் டைம் ஹை. ஸோ அதனால இப்போதைக்கு எவ்ரி டிப் இஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மேல செல்லிங்கான லெவல் எங்க வரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். செல்லிங்கான லெவல்ஸ், முக்கியமான செல்லிங் லெவல்ஸ் எங்க வரலாம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். செல்லிங் லெவல்ஸ் ஓகே. ஸோ இப்போதைக்கு மேல செல்லிங் லெவல் நமக்கு எங்க வருது? 58,070. This is a strong selling area, right? And we'll take only two area for our planning. So where the selling expected? இப்போ 57,630 இருக்கு. இன்னும் ஒரு 1400 பாயிண்ட் மேல ஏறுனா we expect a big selling pressure இந்த இடத்துல. So that could be a selling pressure. So we can also plan to sell at 58,070 ஏரியால. ஸ்டாப் லாஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சு பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியா வரும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரும். பட் லைஃப் டைம் ஹைல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால இதுவும் வந்து இட்ஸ் ஆல்சோ காட் அ பிகர் டார்கெட்ஸ் த டேஸ் டு கம். ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு நான் இமீடியட் டார்கெட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி கேன் கீப் மூவிங் அண்ட் ஒரு இடத்துல அந்த செல்லிங் ப்ரெஷர் வரும். அந்த இடத்துல நம்ம செல் அண்ட் பை பண்ணிக்கலாம். அதை தாண்டும் போது அடுத்து எதை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் பேட்டர்ன் டார்கெட் அப்படின்றது எங்க இருக்கு? 58,816. ஸோ there is a pattern target is at 58,816. இந்த டார்கெட்டையே நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி இட் வில் கோ அப். ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி இட் வில் கோ அப். நடுவில் செல்லிங் ப்ரெஷர் வரும். எங்க வரும்ன்றத நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம்? ஒரு அனாலிசிஸ்குள்ள வந்துட்டோம். மற்ற இண்டஸ்ட்ரீஸையும் குயிக்கா பார்த்துடலாம். அதே மாதிரி ஏதாவது சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட்டோட நிலவரம் என்ன அப்படின்றதையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுக்காக யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம் என்ன அப்படின்றதையும் நம்ம சார்ட் வழியாகவும் நம்ம பார்க்கலாம். அதுக்காக லெட் மீ கோ டு த யூஎஸ் மார்க்கெட். நம்ம ஃபர்ஸ்ட் டவ் ஜோன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? டவ் ஜோன்ஸ் ஸ்ட்ராங்லி going up. So ended up very strongly. அதுவும் குறிப்பிட்ட இடம் இது நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச மார்க்கிங் கூட ஞாபகம் இருக்கும் இல்லையா? இங்க ஒரு ரிவர்ஸ் ஆடமன் நியூ அதுக்கான டார்கெட் போட்டு வச்சிருந்தோம். The target triggered today. Okay, this is looking strong. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த there is a gap here. ஸோ இதை அது ஹோல்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் டே அப்படின்னா இந்த இடத்துல there is a selling pressure. Okay. ஸோ ஆல்மோஸ்ட் அதுதான் ஹிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி இட் ஸ்டார்டட் கோயிங் அப். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ இந்த ஏற்றத்தினுடைய ஒரு இறக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இங்கிருந்து அது ஏறி இன்னும் கொஞ்சம் ஏறதா கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது இது வரைக்கும் கீழே கொண்டு வரலாம். 38.2% ஒன்று இருக்கு. ஸோ இமீடியட்டா 23.60% ரைட்டா? ஸோ இந்த 23.6% இஸ் இமீடியட். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ 23.6% வரும்போது இங்க க்ளோஸ் பை ஒரு இடம் இருக்கு. இது கூட சப்போர்ட் கொடுக்கலாம்.
பட் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் நல்லா இருந்ததுன்னா நமக்கு எது வரைக்கும் வரலாம், இந்த 38.2% வரைக்கும் கூட அது இறங்கி வரலாமோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 2 ஏரியாவை மைண்ட்ல வச்சுக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா these are all the buying places. ஓகே, டவ் ஜோன்ஸ் இஸ் ஓகே. S&P 500 எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ S&P 500 ஆல்சோ ஆல்மோஸ்ட் நியூ ஹை கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இட் கிராஸ்ட் இட்ஸ் ப்ரீவியஸ் ஹை, ஹிஸ்டாரிக்கல் ஹைக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ சைனாவோட அக்ரிமெண்ட் அதே மாதிரி இந்தியாவோட அக்ரிமெண்ட் இதை பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா தென் இட் கேன் புஷ் த மார்க்கெட் அப் அப்படின்றதையும் நம்ம ஒரு சின்னதா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நாஸ்டாக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாஸ்டாக்ல ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் டெல்லிங் எஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்தியா கூட அக்ரிமெண்ட் வருதான்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி மேட் அ பிக் மூவ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்ரெடி மேட் அ பிக் மூவ். இந்த பேட்டன் டார்கெட்டை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணது நாஸ்டாக் தான். ஓகே, ஸோ இது வந்து குளோபல் மார்க்கெட் சிச்சுவேஷன் அப்படின்றதுல நம்ம பார்க்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் லாட் ஆஃப் புல்லிஷ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோர்ஸ் கோல்டு வில் கோ தி அதர் வே இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா மேலே ஏறும்போது கோல்டு ஷோஸ் லாட் ஆஃப் வீக்னஸ் அப்படின்றதும் நமக்கு முக்கியமா தெரியும். குறிப்பா MCXல இருக்கக்கூடிய கோல்டு அப்படின்றது இங்க இறங்க ஆரம்பிச்சதை பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ இட் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். இதை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டர்ன் டிஸ்கஷன் அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கலாம். நீங்க என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் கூட ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணலாம். தேர் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே, ஸோ இதை இப்படிதான் பார்க்குறோம். ஸோ கோல்டு ஒருவேளை இப்போ இன்னும் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கூட போகலாம் அப்படின்னு இந்த பேட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேட்டர்ன் கேன் டேக் இட் டவுன் டு இந்த முன்னாடி லோ இருந்தது இல்லையா 92,000 அந்த லோவுக்கு கொண்டு போகலாம். ஸோ கோல்டு கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே விழ ஆரம்பிச்சாச்சு. இன்னும் தொடர்ந்து விழுந்தா will have another say about 3.2% fall அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சேம் திங் could be repeated for silver also. எப்படி நமக்கு கோல்டு விழ ஆரம்பிச்சதோ சில்வரும் அதை ஃபாலோ பண்ணும். என்ன ஒண்ணு, சில்வர் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கோல்டு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதை அடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கோல்டு வெர்சஸ் சில்வர் அப்படின்றத அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு சில்வர் இன்னும் அதை உடைக்கல பாருங்க. அந்த நெக்லைன் அது இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கோல்டு உடைச்சிடுச்சு. பட் கோல்டு அது இறங்கும் போது கூடவே இட் வில் ஃபாலோ. பட் கோல்டை விட சில்வர் கொஞ்சம் மெல்லமா விழும் அப்படின்றது பொதுவான ஒரு விதிமுறை. நான் இதை முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு கட்டத்துல இங்க பாத்தீங்கன்னா கோல்டு வந்து 10 கிராம் 24 கேரட் 96,000லயும் சில்வர் 1 கிலோ 96,000லயும் இருந்தது. திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஆனா இப்போ கோல்டு எங்க வந்தாச்சு? கோல்டு 95,000 வந்தாச்சு. சில்வர் எங்க இருக்கு? 1,05,000 இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ரெண்டும் ஈக்குவலா இருந்த ஒரு கட்டத்துல இருந்து சில்வர் இப்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்குது. நாட் ஜஸ்ட் டாமினேட், இட்ஸ் a big move. ஸோ இந்த இடத்துல இந்த பிக் மூவ் நடந்தது இந்த இடத்துல தான். ஓகே, சில்வர் இஸ் அ பெட்டர் பிக் தென் கோல்டு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிட்டேன். சரி, குயிக்கா நம்ம என்ன பண்ணலாம், மற்ற செக்டார் அனாலிசிஸ்குள்ள வந்துடலாம். ஸோ லெட் மீ கம் டு செக்டார் அனாலிசிஸ். செக்டர்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்த செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் ஒன்று நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ நிஃப்டி பேங்க் வீக்லி பேசிஸ் நான் வீக்லி சார்ட்ல வச்சிருக்கேன். ஸோ வீக்லி பேசிஸ் இட் மேட் அ லாங் பிக் கேண்டில் அண்ட் இட்ஸ் அ லைஃப் டைம் ஹை. ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபார்மா என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நமக்கு வந்து யூஎஸ் டேரிஃப் விஷயமா அவங்க என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்க போறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 விஷயம் அதுல இருக்குது. ஒன்று ஜென்ரல் டேரிஃப், இன்னொன்று வந்து பிரைஸ் கண்ட்ரோல் ஆன் ட்ரக்ஸ் இன் யூஎஸ் மார்க்கெட். ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதுக்காக காத்துட்டு இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா that could be a reasonable move on upside அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபார்மா செக்டார்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்குது. அதுல ஒரு வேளை ஒரு நல்ல மொமெண்டம் அப்படின்றது
எந்த ஸ்டாக்ஸ்ல வரலாம்ன்றது குயிக்கா நம்ம பார்த்துடலாம். ஐ வில் கோ வெரி குயிக்லி. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கூட இருக்கு அப்படின்றத நம்ம சும்மா பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீக்ல அபாட் இந்தியா மேட் a ஹியூஜ் அப்பார்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றதுல இருந்து அபாட் என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் ஆகி மேல வந்ததை பாக்குறீங்க. ஸோ டோரண்ட் ஃபார்மா, ஸோ ஆஃப்டர் கன்சாலிடேஷன் வெயிட் இட்ஸ் ஆல்சோ கெட்டிங் வீக்லியில இருக்கிறோம் நம்ம. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் ட்ரைங் டு மேக் அ பிக் மூவ். பட் இதை உடைச்சாலும் கூட ஒரு செல்லிங் ப்ரெஷர் நமக்கு இந்த இடத்துலையும் இருக்கிறது. செல்லிங் ப்ரெஷர் ஸோ இந்த ஏரியாலையும் கூட நமக்கு இருக்கு. ஸோ இதை தாண்டதுக்கு அது சிரமப்படும் டோரண்ட் ஃபார்மா. பட் டோரண்ட் ஃபார்மாவில் நிறைய பவர் இப்போ இருக்கு. ஸோ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி கோயிங் ஆன். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் இதை கவனிச்சு பார்க்கலாம். வால்யூமும் லாஸ்ட் வீக் there's a good volume compared with the last 4 weeks. It's a bigger volume. ஸோ அதனால பிக் மூவ் அப்படின்றது இதை பார்க்கலாம். இதை தாண்டணும். ஆனா வில் வெயிட் அண்ட் வாட்ச். லாரஸ் லேப் அதனுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் வந்ததுல இருந்து ஏறக்குறைய அந்த 307 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மெல்ல 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 ஏறி இப்ப எங்க வந்தாச்சு, டபுள் ஆயிடுச்சு பாருங்க பணம். ஸோ லாரஸ் லேப் வாஸ் மேக்கிங் எ பிக் பிரேக் த்ரூ இந்த லாஸ்ட் பீரியட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மே 2023 இருந்து பணம் எப்படி ஆயிடுச்சு, மோர் தேன் டபுள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் அது இப்போ பெரிய ஸ்ட்ரென்த் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் ஹஸ் புரோக்கன் பிக் ஹர்டில், லைஃப் டைம் ஹை. அது கூட அது உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெக்ஸ்ட் வீக் இருக்கு. ஸோ லாரஸ் லேப் இட் இஸ் ஆன் அ ஸ்ட்ராங் நோட் அண்ட் லைஃப் டைம் ஹை உடைக்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ தென் இட் இஸ் கோயிங் டு மேக் அ பிக் பிரேக் த்ரூ. வாட்ச் லாரஸ் லேப். ஓகே, ஸோ நேட்கோ ஃபார்மா நகரவே இல்லை இல்லையா, ஆஃப்டர் பேட் நியூஸ் அண்ட் இட் ஸ்டார்டட் ஃபாலோயிங் அண்ட் இட் இஸ் ஆன் அ கன்சல்டேஷன் மோட். கன்சல்டேஷன் மோட்ல இருந்தாவே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் 950 இஸ் அ பிக் மூவ். நோ, இதே நான் ஒரு பாயிண்டா போட்டுடுறேன். ஸோ எபவ் 950 என்ன நடக்கலாம்? ஸோ பிக் டார்கெட் ஆன் த கார்ட்ஸ். ஸோ பிக் டார்கெட் மீன்ஸ் நமக்கு அட்லீஸ்ட் இட் கேன் கிவ் அஸ் 1220 அப்படின்றது ஒரு டார்கெட்டா இருக்கலாம். இதே நம்ம இப்ப நடக்கணும்னு உடனே அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து அப்சர்வேஷன் வச்சுக்கோங்க. 950 தாண்டினா பை பண்றதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ நம்மளுடைய ரெகுலர் ஸ்டாக்ஸ் பயோகான் என்ன பண்ணிட்டு இருக்கு, அது இது கேட் ஆன் த வால் நடுவில் இந்த இடம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா எஸ் தேர் குட் பி அ பிகர் மூவ். ஸோ இது வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் எது வேணா சொல்லலாம். பட் இது மேல ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் 354 ஸோ நம்ம பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ பை அபவ் 354 பிரேக் பண்ணணும். இது பை அபவ் 94 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சன்ஃபார்மா ஆஃப்டர் திஸ் ஃபால் திஸ் ஆர் ஆல் பையிங் ஏரியா. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எங்க பை பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க வச்சீங்கன்னா திஸ் ஆர் ஆல் த பையிங் ஏரியா. ஸோ சன்ஃபார்மா அப்படின்ற ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷன் எங்க அக்யூமுலேட் பண்றாங்க, 1622. நம்ம எஸ்எஃப்எல் வகுப்புல இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். 1622 இஸ் a strong buy area for Sun Pharma. We'll keep buying on all ducks, all 16. இந்த இடம் வரும்போதெல்லாம் பை பண்ணிட்டே இருங்க. நிறைய வாய்ப்புகளை இன்னும் கொடுக்கலாம். ஒரு தடவை டிப் ஆகும்போது என்ன பண்ணுது, இட்ஸ் மேக்கிங் a big jump from here. அதனால we'll keep buying. And what is the target for this? So once it start moving out, so we have a target of say about 1790 is the target. 1800 வச்சுக்கலாம். ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம். ஸோ இந்த 1622ல இருந்து 1800 டார்கெட்ல இந்த கேம் பிளே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் திவிஸ் லேப் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் அ பிக் பிளேயர், ஆல்வேஸ் பை அண்ட் டிப். இந்த இடத்துல ரொம்ப நாளா பைக் வாய்ப்பு கொடுத்தது நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ 5300 வாங்கலான்ட்டு. இப்பயும் அது பையில தான் இருக்கு. டிப் ஆனாலும் பை பண்ணலாம். பட் நமக்கு விழுந்ததுல நிறைய பிடிக்கலாம். ஸோ விழுந்ததுல பிடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு லூப்பின் கூட கொடுக்கலாம். லூப்பின்ல எங்க பை? ஸோ whenever it dips we always
buy at 1846. So 1846 is a buy. 1846. ஓகே, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஜைடஸ் லைஃப். ஸோ இதுவும் வந்து இட்ஸ் அ பிக் டிக்கெட் ஃபார் லாங் டேர்ம். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் உள்ள ஏரியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த தாண்டணும். அப்படி தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா everybody can be a buyer on the stock. So once it crosses 1008, it gives a big buying opportunity. This is buy above 1008. ஸோ இது வந்து பெரிய பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம், பெரிய டார்கெட்ஸை கொடுக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்லிங் வந்து இட் மே கம் அரவுண்ட் தட் 1185 லெவல்ஸ். இந்த இடத்துல யூ கேன் ஷார்ட் டேர்ம் பீப்புளாக இருந்தால் என்ன பண்ணலாம், புக் அட் 1184. லாங் டேர்ம் பீப்புள் கீப் ஆன் ஹோல்டிங் இட். ஸோ இது லைஃப் டைம் ஹையை தொடும் தாண்டும். ஸோ பெரிய ஒரு மூமெண்ட்டும் லாங். ஓகே, ஆரம் இன்னும் பெரிய அளவில் நமக்கு இன்னும் எழுந்து நிற்கல. ஸோ சிப்லா இஸ் ஆல்சோ ஆன் சைட்வே. இட் இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் அவுட். போதும். ஸோ நிறைய நம்ம இதில் பார்த்துட்டோம். டாக்டர் ரெட்டி மட்டும் ஒரு ஜஸ்ட் டச் பண்ணுறேன். ரெட்டிஸ் இட்ஸ் ஆல்சோ கிவ் அ வெரி குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எங்கே பை போட்டு வைக்கலாம், ஒரு ஜிடிடி ஆர்டரில் போட்டு வைக்கலாம். என்ன ரேட்டில்? ஸோ யூ கேன் 1240 ஒரு ஜிடிடி ஆர்டர். ஜிடிடி ஒரு பை போட்டுடலாம். ஜிடிடி பை அட் 1240 போட்டு வச்சிடலாம். ஆனா எல்லாமே நீங்க அது உங்க போர்ட்போலியோல மணி அலோகேஷன் அது ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபார்மா அப்படின்ற ஒரு செக்டரை நம்ம பார்த்தோம். தென் குவிக்லி ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜியில் என்ன நடக்குது? எஃப்எம்சிஜியில் இன்னும் ஒரு வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. செக்டார் ரொட்டேஷன் வரும்போது இது வரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்டில் சப்டியூட். அதனால நம்ம ஒரு வெயிட் அண்ட் வாட்ச்ல அதை வச்சுக்கலாம். தென் we will go to IT. So IT actually made a big breakthrough after a crash. இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஃபால்க்கு அப்புறம் இந்த ரெக்கவரி அப்படின்றது சப்ஸ்டான்ஷியல். பேச்சுவார்த்தை நல்லா முடிஞ்சா நல்லது. ஆனா இந்த இந்த சார்ட் நமக்கு என்ன சொல்லுது, நமக்கு இன்னும் ஒரு மூவ் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த இடத்துல செல்லிங் ஹெவியா இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் மூவ் டு புக் ப்ராஃபிட் ஃபார் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ். அதான் நம்ம இதில் இப்போதைக்கு நம்ம சொல்றோம். மெட்டல் பார்க்கலாம். மெட்டல் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அ பிக் மூவ். ஸோ மெட்டல் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அ பிக் மூவ். ஸோ அதனால மெட்டல்ல ஏதாவது ஸ்டாக்ஸ் சில அது நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். Let me check one or two stocks in metal. Metal stocks. So Adani Enterprises ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் கொஞ்சம் பெரிய விலையா இருந்தாலும் கூட இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அ பிக் டார்கெட். ஸோ கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து என்ன கொடுக்கலாம், இது 15 to 18% இதனுடைய மொமெண்டம் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் டார்கெட் எங்க வைக்கிறோம், இதை 2900 2900 எங்க இருக்கு, 645 இருக்கு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 rupees அப்படின்றதுல இருக்கு. ஸோ இந்த மூவ் நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதே மாதிரி எல்லாமே முக்கியமான இடத்துல இருக்கு. முக்கியமான இடம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் நடக்கணும். VDL கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தாலும் கூட once it crosses say about 475, it is going to give a big money. Okay, so big money for short term players. Buy above 475. Okay, so next resistance level can be the target. So இதை நோக்கி அது பயணமாக இருக்கலாம் 515. So we can keep the target 5. Okay, it's not a big money அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 10% மூவ் அப்படின்றது இஸ் ஆல்வேஸ் ஆன் த கார்ட்ஸ். ஸோ மெட்டல்ல எல்லாமே ஓரளவுக்கு
முக்கியமான இடத்துல இருக்கு. ஏன் முக்கியமான இடம் சொல்றோம்னா இந்த இடத்துல செல்லிங்க தாண்டணும். It will find it difficult to cross this area. தாண்டிச்சு அப்படின்னாலும் it has got a lot of hurdles around this place. Lot of hurdles. தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் இதுல இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றதுன்னா நிறைய பணம் தான். இந்த இடத்த தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 300ல இருந்து பார்த்தீங்கன்னா 320. ஸோ அந்த say about 5 to 7% அதுக்கான மூவாக தான் இது பார்க்கணும். பட் இட் இஸ் got lot of hurdles. ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இண்டால்காவும் இப்போ 697ல இருக்கு. 745ல there is a selling pressure. டாடா ஸ்டீல் என்ன சொல்லுது பார்க்கலாம். ஸோ டாடா ஸ்டீல் ஆல்சோ இஸ் கம் வெரி க்ளோஸ் டு இட் செல்லிங் ப்ரெஷர். தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது. இப்போ தொட்டாச்சு, திரும்ப வந்தாச்சு. இப்போ திரும்ப அங்கே தான் போகுது, பார்க்கலாம். ஸோ 170 is the profit booking area. ஸோ அதனால if at all you want to buy, always you should buy above 172. இது வந்து அப்பதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த இடத்துல செல் ஆகி கீழே இறங்கும். அதனாலதான் நம்ம அவசரப்பட்டு எதுவும் இங்க வாங்க வேணாம். டிப் ஆச்சுன்னா வாங்கலாமான்னா எஸ், இட் இஸ் கிவிங் ஒன் நைஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாமா? எஸ், இன் கேஸ் இட் மேக் a dips and buy at 151. This buy at 151. ஸோ பை 151ன்றது ரிட்ரேஸ்மெண்ட் பை ஆகும், இது பிரேக் அவுட் பை ஆகும், எடுத்து கொள்ளலாம். ஸோ JSW ஸ்டீல் அனதர் ஃபேவரட். பட் இங்க ஒரு அட்டவுண்ட் பண்ணுது, பட் இட் ஃபெயில்டு. இந்த பேட்டர்ன் ஃபெயில்டு, ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் ஃபெயில்டு. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை திரும்பவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இந்த 1050 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, then that could be a good target. So it can take it by another 150 rupees, right? So 150 அப்படின்னு பார்க்கும்போது, so it can take it to 1200. Target is still there. You buy on all dips. ஓகே, ஸோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை எடுத்து இங்க நம்ம பார்த்தோம். other things are still in a doubtful scenario. ஓகே, ஸோ செக்டார்ஸ் அப்படின்றதுல நம்ம முக்கியமா வந்து பார்த்தோம். இந்த பேங்கிங்ல மட்டும் let me just have a look at one or two, because ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால பேங்கிங் செக்டார்ஸ் கேன் கிவ் அஸ் நியூ ஓப்பனிங். ஸோ அதில் பெரிய அளவில் ஏற்றத்தில் இருக்கிறது ஏற்கனவே இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் லெஃப்ட் ரைட்டாக மாறிடுச்சு, கவனிங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இஃப் இட் இஸ் above 887, பிக் டார்கெட். ஸோ we should கஷ்டம் தான், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. பை above 887 இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இட் கேன் கிவ் அ பிகர் டார்கெட். ஸோ பிகர் டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இட் கேன் கிவ் யூ ஹியூஜ் டார்கெட். ஹியூஜ்னா 200 ரூபா கிட்ட, ரைட்டா? ஸோ இட் கேன் டேக் யூ டு ஈவன் த டார்கெட் ஆஃப் 1080. டேக் யூ டு ஃபார் டார்கெட் ஆஃப் 1080. 200 ரூபா மூவ்மெண்ட் இதுல இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கலாம். கவனிங்க, இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 200 ரூபா மூவ். தென் ஆல் டைம் ஃபேவரேட், ஸோ ஐசிஐசி பேங்க். ஓகே, இட் மேட் மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்திருக்கு வீக்லியில. தென் இட்ஸ் கெட்டிங் ரெடி. ஸோ இதுல நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஈவன் மேல வாங்கி எப்போ வேணா ஆல் டைம் பை இது. ஸோ whenever it breaks buy, or it comes down to கொஞ்சம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா can buy at 14 is a buy level, and anywhere you buy and hold. ஓகே, ஸ்டேட் பேங்க் வந்து இன்னும் அந்த கஷ்டத்துல இருக்கிறது. Q4 ரிசல்ட்ஸ் ஆர் நாட் தட் இம்ப்ரெசிவ், ஆனா எல்லாம் வாய்ப்பு தான். ஸோ எனி டிப் இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டிப் இட் கேவ் sometime ago at 737, 740. நான் ஏதோ ப்ரோக்ராம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ 740 is a strong buy. It's a strong buy area for us. Keep on buying, keep on all buy பண்ணுங்க. Anyhow, the upside also it is capped. அப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா the target is very much capped. ஸோ அதே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இதுல கொடுக்கும். இதனுடைய ரேஞ்ச் இப்போதைக்கு இங்க இருந்து மேல ஒரு 50 ரூபா, கீழே 50 ரூபா. ஸோ இப்படிதான் மேலே கீழே வரும்போதெல்லாம் வாங்கி தள்ளிக்கிட்டே இருக்கலாம், மேலே வித்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் இஸ் கிவிங் தட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஓகே, வாட்ச் பண்ணுவோம். பேங்க் ஆஃப் பரோடா வாட்ச் பண்ணுவோம். And IDFC First Bank, after the dip to say about 55,
came back to 72. So this is also long-term peak, strong peak. இப்போ 72ல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. So another 15 rupees, 87 அப்படின்ற வரைக்கும் slow and steadily it can go. So not today, tomorrow, but it can steadily go towards 87. So அதனால இது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. It's all for investment only. Then the very good pick, good result அப்படின்னா Canara Bank gave a very good Q4 results. அதுக்கேற்ற ரீஸும் வந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங் வந்தாச்சு. Again start buying Canara Bank. So Canara Bank is 110. Any dip always good to buy. 100, 101. This is a good buy range, but if you buy பண்ண ஆரம்பிக்கலாம், bullish engulfing வந்தாச்சு. So where it is heading towards, so it can move towards 123. So this is the target in general. So it is a buy candidate. So okay, so HDFC Bank எல்லாமே எப்படி? So HDFC Bank all time high நோக்கி வந்தாச்சு. This is what is driving the market, right? This is what is driving the banking sector. So it is a buy. So nothing more to say on to this. Okay, Axis Bankல இந்த இடத்துல ஒரு struggle நடக்குது. So any dip we can buy. Of course, we have a long-term target of 1,400. So every dip is a buy now. Okay, so these are all I discussed in detail about the sectors also. Okay, so it is time for your Q&A. Before that, yeah. So overall scenario, we have discussed sectors, we discussed global market, we discussed gold, silver, we discussed, and sector-wise some stocks also, yeah, we discussed. அதனால உங்களுக்கு இப்ப படிச்ச வரைக்கும், so I hope you are able to follow this, keep following the rules. This is very, very important for you. So following the rules and portfolio allocation நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. So that is very, very important.